வணக்கம். எழுந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக அகதி முகாம்களில் தங்கியுள்ள அகதிகளில் 42 இலங்கை அகதிகள் இன்று காலை நாட்டை வந்தடைவு. ரயில் சாரதிகள் சிலரால் முன்னெடுக்கப்பட்ட வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு. வவுனியா மாவட்டத்திற்கான புதிய அரசாங்க அதிபராக ரோஹன புஷ்பகுமார் பொறுப்பேற்பு. தொடர்வது விரிவான செய்திகள். பாராளுமன்றத்தில் எதிர்த்தரப்பினராக செயற்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் நேற்று ஜனாதிபதியை சந்தித்ததுடன் எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக செயற்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியுடன் பிரத்யேக சந்திப்பொன்றில் கலந்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இம்முறை வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பது தொடர்பில் இன்றைய கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக செயற்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பில் இன்று தீர்மானம் எடுக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரயில் சாரதிகள் சிலரால் முன்னெடுக்கப்பட்ட வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. ராகம பகுதியில் ரயில் சாரதி ஒருவர் தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரயில் சாரதிகள் சிலர் இன்று அதிகாலை முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் அமைதியின்மை ஏற்பட காரணமான பயணிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே பொது முகாமையாளர் உறுதியளித்ததை அடுத்து வேலைநிறுத்த போராட்டம் முடிவிற்கு கொண்டுவரப்பட்டதாக லொகமோடிவ் பொருளியலாளர் சங்கத்தின் பிரதி செயலாளர் இந்திக தொடங்கட தெரிவித்தார். ரம்புக்கனை நோக்கி பயணித்த ரயில் ராகம ரயில் நிலையத்திற்கு அருகில் நீண்ட நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டதால் நேற்றிரவு அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து இன்று அதிகாலை முதல் ரயில் சாரதிகளால் முன்னெடுக்கப்பட்ட வேலைநிறுத்த போராட்டத்தினால் 16 அலுவலக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண சபை அமர்வு இன்று காலை பிரதி தவிசாளர் பிரசன்ன இந்திரகுமார் தலைமையில் ஆரம்பமானது. இதன்போது கிழக்கு மாகாண சபையின் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களை முன்னறிவிப்பின்றி நீக்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரேரணை ஒன்று கொண்டுவரப்பட்டுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பிரேரணை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் உரிமை எதிர்க்கட்சிகளுக்கும் இருப்பதாக தெரிவித்ததை அடுத்து சபையில் அமளி துமளி ஏற்பட்டுள்ளது. இதனால் சபை 10 நிமிடம் வரை ஒத்திவைக்கப்பட்டதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கிளிநொச்சி பச்சிப்பளை பிரதேச சபையின் முகமாலை உப அலுவலகத்தினால் இலவச சித்த ஆயுர்வேத வைத்தியசாலை வடமாகாண முதலமைச்சரினால் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. பளை இத்தாவில் பகுதியில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு முதலமைச்சர் கருத்து தெரிவித்தார். யுத்த காலத்தில் இந்த பகுதி போர்த்தள முனையாக காணப்பட்ட பிரதேசமாகும். எறிகணை வீச்சுக்கள், விமான குண்டு வீச்சுக்கள், துப்பாக்கி பிரயோகங்கள், கண்ணி வெடிகள் என வெடிச்சத்தத்திற்கு குறைவே இல்லாத ஒரு பிரதேசமாக இருந்தது. சற்று முன்னர் எப்பேற்பட்ட கண்ணி வெடிகள் இன்னும் இங்கு இருப்பதை பற்றி குறிப்பிட்டிருந்தார் எங்களுடைய பாராளுமன்ற அங்கத்தினர். அது மட்டுமல்லாமல் இங்கே காணப்பட்ட பெரிய தென்னந்தோப்புகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு செல்வச் செழிப்புடன் விளங்கிய பிரதேசம் வெறும் கட்டாந்தரையாக மாற்றப்பட்டது. மக்கள் சாரி சாரியாக இடம்பெயர்ந்து அயல் கிராமங்களிலும் தென்மராட்சி, வடமராட்சி, வலிகாமம் ஆகிய பகுதிகளை நோக்கியும் பெருந்தொகையாக சென்றிருந்த காலம் அந்த காலம். இந்நிலையில் இங்கே காணப்பட்ட பிரதேச சபை உப அலுவலகம் குண்டுவீச்சில் தரைமட்டமாக்கப்பட்டது. அருகில் இருந்த பாடசாலை இருந்த இடம் தெரியாது அழிக்கப்பட்டது. மிக அமைதியான சூழலில் நிம்மதியாக வாழ்ந்து வந்த குடும்பங்கள் போக்கிடம் இல்லாது அங்குமிங்குமாக இடம்பெயர்ந்து சென்றார்கள். போர் மேகங்கள் மெல்ல கலைந்து ஒரு அமைதி நிலை ஏற்பட்ட போதும் இந்த பகுதியில் காணப்பட்ட மிகச் செறிவான நிலக்கண்ணி வெடிகள், வெடிக்காத எறிகணிகள் என பலதரப்பட்ட வெடிப்பொருட்கள் இப்பகுதி முழுவதும் பறந்து கிடந்த காரணத்தினால் மக்கள் மீள குடியமர மிகவும் தயங்கி பின்னடித்துக் கொண்டிருந்தார்கள். எந்த ஒரு சூழலிலும் நாங்கள் நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் 2016ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று காலி அம்பிகமவில் உள்ள விஹாரை ஒன்றில் இடம்பெற்ற மத அனுஷ்டான நிகழ்வில் கலந்து கொண்டார். தேயிலை கொழுந்து, ரப்பர், நெல்லுக்கான நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றன. சீருடைகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் பாடசாலை மாணவர்களுக்கான சீருடைகளுக்கான கூப்பன் வழங்கப்படுகின்றது. இந்த செயற்பாடுகள் எந்த அளவிற்கு பயனுள்ளதாக அமையும் என தெரியவில்லை. அமெரிக்க டாலர்கள் அதிகரிக்கும் போதும் வீழ்ச்சியடையும் போதிலும் எமது நாணய அலகின் பெறுமதி தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் அதிகரிக்கப்பட்ட சில பொருட்களுக்கான விலை இந்த வரவு செலவு திட்டத்தில் குறைக்கப்பட்டுள்ளது. மஹிந்த சிந்தனை செயற்திட்ட காலத்தையும் நல்லாட்சி காலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கையில் பொருட்களுக்கான விலை அதிகரிப்பு தொடர்பில் பாரிய வித்தியாசம் காணப்படுகின்றது. மாற்றம் உண்டாவதற்காக வாக்களித்த எமக்கு பாரிய மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும் என நான் நம்புகின்றேன். வவுனியா மாவட்டத்திற்கான புதிய அரசாங்க அதிபராக ரோஹன புஷ்பகுமார இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். மாவட்ட செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பதவியேற்பு நிகழ்வில் முன்னாள் அரசாங்க அதிபரும் கலந்து கொண்டிருந்தார். புதிய மற்றும் முன்னாள் அரசாங்க அதிபர்கள் வைபவ ரீதியாக அழைத்து வரப்பட்டனர். சர்வமத பிரார்த்தனைகளின் பின்னர் முன்னாள் அரசு அதிபர் பந்துல ஹரிஷ்சந்திர பொறுப்புகளை புதிய அரசாங்க அதிபரிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைத்தார். இந்த நிகழ்வில் பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டு புதிய அரசாங்க அதிபரை வரவேற்றனர். விவசாயத்திற்கும் கால்நடை வளர்ப்பிற்கும் நீர்நிலைகளின் தேவைப்பாடு அத்தியாவசியமானது. யுத்தத்தின் கோரப்பிடியில் சிக்கிய விவசாயிகள் தமது வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்ய குளங்கள் இன்றியமையாதவை. வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் பட்டிக்குடியிருப்பு கிராம சேவகர் பிரிவில் எல்லை கிராமமாக அமைந்துள்ள கிராமமே தனிக்கல் கிராமம். யுத்தத்தின் பாதிப்பில் இடப்பெயர்வுகளை சந்தித்த மக்கள் இக்கிராமத்துக்கு அருகிலும் பட்டிக்குடியிருப்பு கிராமத்திலும் வசித்து வருகின்றனர். இம்மக்களின் பிரதான வாழ்வாதார மூலாதாரமாக விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு ஆகிய தொழில்கள் காணப்படுகின்றன. இந்த நிலையில் இந்த மக்களுக்கு வாழ்வாதார தேவையாக அமைந்திருந்த தனிக்கல் குளம் பல்வேறு அழிவுகளுக்குட்பட்டு 40 வருடங்களுக்கு மேலாக திருத்தப்படாமல் உள்ளது. தனிக்கல் குளம் என்ற ஒரு முக்கியமான பூர்வீக ஒரு குளம். இது கடந்த 1965 காலப்பகுதியில் திருத்தப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். அதில் பிறகு இன்று வரைக்கும் எந்த விதமான ஒரு சிறு திருத்தம் கூட இதில் செய்யாமல் அப்படியே அழிவடைந்து இருக்குது. ஆகையினாலே இதுக்கு கீழே இருக்கக்கூடிய 250 ஏக்கருக்கு மேலே நீர்ப்பாய்ச்சல் காணி, அதை விட 150 ஏக்கர் மானாவாரி இருக்கு. அப்ப இந்த காணிகளை இப்ப இந்த மக்கள் செய்து கொண்டு வருகிற எப்படி என்றால் தங்கள் கடும் முயற்சியால, கடும் உழைப்பால ஏற்கனவே உடைக்கப்பட்ட இந்த உழைப்புகளை எல்லாம் தங்கள் மனித வலுவால செய்து ஒரு அளவான முழுமையான பலனை பெறக்கூடிய இல்லை, ஒரு கொஞ்சம் மேலும் அதை எடுக்கணும் என்ற நிலையில தான் இதை செய்து கொண்டிருக்கலாம். சுமார் 250 ஏக்கர் விவசாய வயல் நிலத்தையும் 150 ஏக்கர் மானாவாரி நிலத்தையும் தன்னகத்தை கொண்டுள்ள இந்த குளம் திருத்தப்படாமையினால் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்கள் மாத்திரமன்றி பொதுமக்களும் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். உரிய அதிகாரிகள் மற்றும் அரசியல் துறை சாராருக்கு நேரடியாகவும் எழுத்து மூலம் அறிவித்தும் குளம் திருத்தப்படாத நிலையில் உள்ளதாக விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். 1964ஆம் ஆண்டு இந்த குளம் புனரமைப்பு செய்து இதுவரை காலம் இந்த குளம் புனரமைப்பு செய்ய கால பகுதியில் எங்களோட மக்களின் மனித வலுவை கொண்டுதான் இந்த குளக்கட்டு மண் வழிந்தால் தண்ணி வழிந்தால் நாங்கள் மண் மூடி அடிக்கத்தான் நாங்கள் இந்த 250 ஏக்கர் குளக்காணியை செய்கிறது. மற்ற அதை விட 150 ஏக்கர் மானாவாரி காணி எங்கள்கிட்ட கடும் முயற்சியெல்லாம் நாங்கள் செய்து வரோம். இது சம்பந்தமாக நாங்கள் கடிதம் எழுதி 150 கையெழுத்தோட புளியங்குளம் நடமாடும் சேவையிலே நான் கையாலே கொடுத்தேன் இந்த கடிதத்தை. இதுக்கான பதில் ஒன்றும் எங்களுக்கு திருப்பி எம்மிடம் கிடைக்கப்படவில்லை. இக்குளத்தை திருத்தி தருவதன் மூலம் தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவுமாறு விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். தமிழக அகதி முகாம்களில் தங்கியுள்ள அகதிகளில் 42 இலங்கை அகதிகள் இன்று காலை நாட்டை வந்தடைந்துள்ளனர். அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர் ஸ்தானிகர் அலுவலகத்தின் வசதிப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு, சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சின் வழிகாட்டுதலுடன் அகதிகள் நாடு திரும்பினர். நாட்டை வந்தடைந்த அகதிகளிடம் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். நாட்டை வந்தடையும் அகதிகளுக்கும் அரசினூடாக அனைத்து வசதிகளும் பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார்.
2011ஆம் ஆண்டு முதல் இதுவரை 5600 அகதிகள் தாயகம் திரும்பியுள்ளதாகவும் மேலும் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்தியாவில் தொடர்ந்தும் தங்கியுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் வியனா சிவஞான ஜோதி மேலும் குறிப்பிட்டார். அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை 8 மணிக்கும், மணித்தியால செய்திகளை 10:25 மற்றும் 11:25 என்று பாருங்கள். வணக்கம்.